ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நான் நாங்கள் நீ நீங்கள் அவன் அவள் இதெல்லாம் எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் என்றா மம, நான் மம. நாங்கள் பெண்மையில் சொல்லணும்னு சொன்னால் அப்பி, நாங்கள் அப்பி. நீ என்று சொன்னால் ஒயா, நீ ஒயா. நீங்கள் பெண்மையில் சொல்லணும்னு சொன்னால் ஒயாளா, ஒயாளா. ஒயாளாண்டா நீங்கள். நீங்கள் என்றதை ஒயாளா என்றும் சொல்லலாம், ஓகொள்ளோ என்றும் சொல்லலாம். ஓகொள்ளோ, நீங்கள் ஓகொள்ளோ. இவன் அல்லது இவள் என்று எப்படி சொல்கிறது? மேயா, மேயா. மேயாண்டா இவன் அல்லது இவள் அல்லது இவர் என்று சொன்னால் மேயா. இவர்கள் என்று பன்மையில் சொல்லணும் என்று சொன்னால் மேயாளா, மேயாளா என்று சொன்னால் இவர்கள். மேயாளா, இவர்கள். இவர்களை நாங்கள் மேயாளா என்றும் சொல்லலாம், மேகொள்ளோ, மேகொள்ளோ என்றும் சொல்லலாம். மேயாளா அல்லது மேகொள்ளோ என்றும் நாங்கள் சொல்லலாம். அவன் அவள் அவர் என்று சொல்கிறது சிங்களத்தில் சந்தர்ப்பங்களை பொறுத்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. தமிழில் நாங்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் அவன் அவள் அவர் ரெண்டு தான் சொல்லுவோம். ஆனால் சிங்களத்தில் அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. அதை நல்லா வடிவாக கவனிங்க. அவன் அல்லது அவள் என்று சொன்னால் அறையா, அறையா. இது என்ன சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், ஒருத்தரை தூரத்தில் உள்ள ஒருத்தரை நீங்கள் காட்டி அவன் அல்லது அவள் என்று சொல்லணுமெண்டா அறையா என்று சொல்லணும். தூரத்தில் உள்ள ஒருத்தரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அவரை ஒருத்தரை காட்டி அவன் அல்லது அவள் என்று சொல்லணும் என்று சொன்னால் அறையா என்று சொல்லி சொல்ல வேணும். இதுக்கு பன்மை என்று சொன்னால் தூரத்தில் உள்ள நிறைய பேரை காட்டி அவர்கள் என்று சொல்லணும் என்று சொன்னால் அறையாளா, அறையாளா. அறையா அவன் அல்லது அவள். அவர்கள் பன்மையில் சொல்லணும் என்று சொன்னால் இதை அறையாளா, அறையாளா. அறையாளாண்டா நீங்கள் தூரத்தில் உள்ள நிறைய பேரை காட்டி அவர்கள் என்று சொல்லிக்கிறது தான் நீங்கள் அறையாளா என்று சொல்லி பயன்படுத்த வேண்டும். அவன் அவள் இதுக்கு சிங்களத்தில் ஏயாண்டு பயன்படுத்துவாங்க. இது இந்த ஏயாண்டு சொல்லி எந்த இடத்துல பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட நபரை பற்றி சொல்லிக்கல அவன் அல்லது அவள் என்று சொல்லி திரும்ப நீங்கள் கதைக்கணும்னு சொன்னால் அந்த ஒரு நபரை நீங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற ஒரு நபரை இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பற்றி அவன் அவள் என்று சொல்லி கதைக்கணும்னு சொன்னால் ஏயா, ஏயா என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட வேணும். இந்த இடத்துல அவர்கள் பன்மை ஏயாளா, ஏயாளா. ஏயா, ஏயாளா. ஏயா ஒருமை, ஏயாளா என்று சொன்னால் அவர்கள் பன்மை. அப்போ உங்களுக்கு இப்போ அந்த அறையா ஏயா இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். தமிழில் நாங்கள் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அவன் அவள் என்று தான் சொல்லுவோம், இல்லது அவர்கள் என்று தான் சொல்லுவோம். ஆனால் சிங்களத்தில் ஒரு ஆளை தூரத்தில் இருக்கிற ஒரு ஆளை சுட்டி காட்டி சொல்லிக்கல நாங்கள் அறையா என்று பயன்படுத்த வேணும். அதே போல் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச ஒரு ஆளை பற்றி நீங்கள் அவன் அவள் என்று குறிப்பிட்டு கதைக்கிற சந்தர்ப்பங்களில் ஏயா என்று சொல்லி கதைக்க வேணும். இப்போ உங்களுக்கு இந்த வித்தியாசம் நல்லா விளங்கி இருக்குமென்று நம்புகிறேன். சரி, இன்றைக்கு நாங்கள் மம நான், அப்பி நாங்கள், ஒயா நீ, ஒயாலா அல்லது ஓகொள்ளோ என்றா நீங்கள், மேயா இவன் அல்லது இவள், மேயாளாண்டா இவர்கள், அரையாண்டு சொன்னால் அவன் அல்லது அவள், அரையாளாண்டா அவர்கள். அதே போல் ஏயாண்டா அவன் அல்லது அவள், ஏகொள்ளோண்டா அவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் படிக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.